1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அவருடைய நிலைத்திருக்கிறான். ஆண்டுடைய கட்டளைகளை கை கொள்றவங்க என்ன செய்வாங்க? கர்த்தர்ல நிலைச்சிருப்பாங்க. யார் நிலைச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம். கர்த்தருடைய சித்தத்தை செய்யறவங்க கர்த்தர் நிலைச்சிருப்பாங்க. ரெண்டாவது நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, அவர் கட்டளைகளில கை கொள்றவங்க அவர்கள் நினைச்சிருப்பாங்க. கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்றவங்க அவர்கள் நினைச்சிருப்பாங்க. அப்ப ஆண்டுடைய கட்டளை என்ன? யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற நான் உங்களுக்கு அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ரெண்டாவது என்ன அவர் கட்டளை என்னது? ஒருவர் அன்பா இருக்கணும். ஏன் நம்ம எல்லாம் அன்பா இருக்கணும் சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மள ஒரே ரத்தத்துல நம்ம ஒரு விலைக்கு நம்ம எங்கெங்கயோ பிறந்திருக்கலாம், எங்கேயோ வளர்ந்துருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. பாத்தீங்களா, நம்மள என்ன செஞ்சிருக்காரு? சகல ஜனங்களை எப்படி பண்ணாரா? ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணிருக்க. அதுதான் இங்க சொல்றாரு, ஒருவரில் ஒரு அன்பாருங்க. நான் உங்களுக்கு புதிய கட்டளை கொடுக்கிறேன். நம்ம எங்கெங்க பிறந்திருக்கலாம், எங்கெங்கயோ வளர்ந்துருக்கலாம், எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நம்மள என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒருவர் எப்படி இருக்கணுமா? நான் உங்களிடத்துல அன்பார், ஏதோ ஒரு அன்பு சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்ற? நான் உங்களிடத்துல அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க. ஆண்டு நம்ம இடத்துல என்ன அன்பா இருந்தார்? அவர் நமக்காக ஜீவனே கொடுத்து அன்பு கூர்ந்தார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜீவனை கொடுக்க வேண்டாம். நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தருக்குள்ள அன்பு, நல்ல அன்பா ஐக்கியமா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புறார்.